புனர்பூச நட்சத்திரக்காரங்க தொழில்ல வந்து முன்னேற்றங்கள் வரணும். தொழில்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கணும். தொழில்ல அதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு ஒரு வாடகை எடுத்து ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கேன். அந்த ஓனர் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் குடுத்துட்டே இருக்காருங்க. நம்ம ஒரு வளர்ச்சி அடைஞ்சுட்டோம். ஆமாங்க. ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வாடகை குடுப்பாங்க. வாடகைக்கு வந்து இடத்தெல்லாம் குடுப்பாங்க. நம்ம பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், என் இடத்த வந்து பிரதான நீ பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைஞ்ச. அப்போ வந்து வாடகை வந்து இன்னும் அதிகமா எனக்கு குடு. இப்படி பலவிதமான டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ சொந்தமா ஒரு இடம் ஒண்ணு வேணும். நம்மளுடைய தொழில் பண்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அமையணும் அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில நீங்க எந்த நாள்ல வேணாலும் போங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி போட்டு 2 விளக்குகள் ஏத்தி மனமுருக வழிபாடு செய்து கொண்டால், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் விநாயகர் பெருமான். இந்த வாரத்தில 17, 18, 20, 22 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க. எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து வாகனம் வாங்க வேண்டும். ஒரு வீடு வாங்க வேண்டும். இது மாதிரியான பலவிதமான கனவுகள்ல நான் இருந்துகிட்டே இருக்கேன். எதுவுமே வந்து கரெக்ட்டா வந்து ஒரு ஒரு தொழில் கூட வந்து கரெக்ட்டா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. போயிட்டு தாமரைப்பூ மாலையும் போடலாம். இல்ல தாமரை பூ கூட வந்து வாங்கி வைக்கலாம். வாங்கி வச்சுட்டு மகாலட்சுமிய வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓகேங்களா? 2 நெய் விளக்குகள் போடுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி நிறைவேற்றி தருவாள். இந்த வாரத்தில வந்து 18, 19, 21, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். தொழில் சம்பந்தமான விஷயம், எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. இந்த நாள்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து காரியத்திலயுமே வந்து சக்சஸ மட்டுமே பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க எல்லாத்துலயும் வந்து கணக்கு கரெக்ட்டா போட்டுட்டு தான் இருக்கேன். நானும் பணம்லாம் சேர்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இடம் வாங்கிடலாம், ஒரு தொழிலுக்காக. இல்லன்னா வந்து என்னோட குடும்பத்த வந்து தங்க வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து தனியா நல்ல ஒரு வீடு கட்டணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, திடீரென்ட்டு வந்து ஒரு அலை வந்து இழுத்துட்டு போற மாரி அந்த பணம்லாம் கையில வச்சிருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கரைஞ்சு போயிடுது. அது கரையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த நாள்ல வேணாலும் போலாங்க. இல்ல உங்களுடைய நட்சத்திர நாள்ல கூட போலாம். சிவபெருமான் கோவிலுக்கு போயி வில்வ அர்ச்சனை பண்ணுங்க. சிவன் சன்னதி வந்து 11 டைம் சுத்தி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால், சிவபெருமான் உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தருவார். இந்த வாரத்தில வந்து 17, 19, 20, 22 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல வந்து நீங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயம் எது பண்ணாலும் சரிதாங்க. எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாம்.